அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 6. இப்போ நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அவர் வாரிசானார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய 27வது அத்தியாயம் 15, 16 ஆகிய வசனங்களை உங்களுக்கு முன் வச்சோம். அப்போ எப்படிப்பட்ட வாரிசு ஆனார் அப்படின்னா, அந்த வாரிசுங்கிறது அவருடைய சொத்துக்கு அல்ல, அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு வந்த ஒரு ஆட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அதில் அந்த வாரிசானார் என்று சொன்னோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டால், புகாரில் 6730வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைக்கு ஆட்சி தலைவராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட என்னுடைய தந்தை விட்டு தந்த சொத்துக்களை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது என்னுடைய குடும்பத்தை விட மிக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை நான் மதிக்கிறேன். அதே சமயத்தில் அவங்க விட்டுட்டு போன சொத்தை நான் அவங்கள்ட்ட தரமாட்டேன். ஏன்னு கேட்டால், நபிமார்களுடைய சொத்து வாரிசுகளுக்கு கிடையாது, அது அவங்களுடைய ஆட்சி பொறுப்புக்குள்ள கஜானாவுக்கு சேர வேண்டியது, அதுக்கு யாரும் வாரிசாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் நான் இதை தரமாட்டேன் அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்கள் நிறைய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கு புகாரி முஸ்லீம்களில். உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த 6730வது ஹதீஸை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன், புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நிறையா ஹதீஸ்கள் அது வந்திருக்கு. அதன் காரணமாகவே, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்களுக்கு வாரிசு யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னதற்காகவே அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிற வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசவும் இல்லை. அவங்களுடைய கணவரும் அப்படித்தான், சரிதான், அதையே ஒரு மன இதாக எடுத்துக்கிட்டு பகைமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்குறோம். இதனால் நபிமார்கள் விட்டு சென்ற சொத்துகளுக்கு யாரும் வாரிசு கிடையாது அப்படின்னு சொன்னதுனால நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரிசு ஆனார்கள் என்பது அல்லாஹ் குறிப்பிடுவது ஆட்சி தலைமைக்கு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.